சுவாமி? பெண்ணே, தீர்க்க சுமங்கலி பவன் என்றார். நெற்றியிலே திலகம் வைத்திருக்கின்றார், கழுத்திலே திரு மாங்கல்யம் இருக்கின்றது, தலையிலே மலசூடு இருக்கின்றார். ஆகையால் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தினேன். நீயும் உனது கணவனும் ஆண்டாண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என்று பொருள். கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தினேன். உண்மைதான் சுவாமி, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வந்தால் தானே அவள் தீர்க்க சுமங்கலி. உண்மைதான். அப்படித்தானே? ஆமா. ஆனால் நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்து விட்டீர்கள். ஆமா. என் கணவனை இருந்து கிடக்கிறாரே. இறந்து கிடப்பது உணவு கணவனா? கழுத்திலே திருமாங்கல்யம் இருக்கின்றது. ஆகையால் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்து. சரி, வாழ்த்து விட்டு. ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண் தீர்க்க சுமங்கலியா வாழ முடியுமா? முடியாது. தேவரிங்க அப்படி வாழ்த்தலாமா? வாழ்த்தவும் கூடாது. உன் வார்த்தை வீணாக கூடாது. உண்மைதான். என் கணவர் உயிரோட என்ன இறந்து போனவன் கணவன் உயிரை நான் தர முடியுமா? ஆமா. என்னால் முடியாது. முடியாதா? முடியாது. முடியாத ஒரு பின்தொடர்ந்து நான் வருவேன். ஐயோ நாராயணா, என்னை தொடர்ந்து நீ வருவாயா? நான் யார்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அறவே வெறுத்தவன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடனே என்னை தொடர்ந்து நீ வந்தால் தேவர்கள் அனைவரும் என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள். இல்லைன்னா என் கணவருக்கு உயிரை கொடு. அப்படி உன் கணவனுக்கு உயிர் வர வேண்டும் என்றால் என்னால் முடியாது. அதற்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றேன். அதன்படி நடந்தால் உன் கணவன் பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் இங்கு வந்தால் இறந்த உனது கணவனின் உயிரை மீட்டெடுக்கலாம். வயோசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் வந்தால் என் கணவர் உயிரை எடுக்கலாம். உண்மைதான். வாங்க முடியுமா? நிச்சயமாக. அப்படியா? ஆமா. அப்படின்னா அந்த வயோசுத பட்டணம் எங்க இருக்குது? அந்த யமதர்மன் எங்க இருக்கிறாரு? எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அவர் வயோசுத பட்டணத்திலே இருக்கின்றார். இந்த பூவுலகிற்கு எப்படி வருவார்? நான் இங்க இருக்கின்றேனே என்று கேட்கின்றார். அந்த துறை உனக்கு வேண்டாம். நான் சென்று யமதர்மனை எங்கே அழைத்து வருகிறேன். இங்கேயே காத்துக் கொண்டு. அதுதானே? ஆமா. வருவாரா? நிச்சயமாக நான் அழைத்தால் ஓடோடி வருவார். உயிரை தருவாரா? நிச்சயமாக. நம்பலாமா? நம்பலாம். நமோ நாராயண. கணவருக்கு உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே. யமதர்மன் வந்தால் என் கணவர் உயிரோடு வருவாரா? ஐயோ, இன்னொரு என் கணவரை எரித்து விட்டு இருப்பேனே. எல்லாரும் வாழ்க்கையாளர்கள் வார்த்தை பறித்து விட்டதா? என் கணவரோடு நான் வாழப் போகிறேனா? என் உயிரோடு பார்க்க போகிறேனா கணவரை? ஐயோ சுவாமி, மண்ணிலே மறந்து விட்டார் என்று வேதனையோடு இருக்கிறேனே. உனக்கு உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே. சுவாமி, சுவாமி, மண்ணை விட்டு போனால் என்ன? அவன் ஆயுட்கால முடிவரை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உண்மை ரகசியம் எனக்கு சித்திரம் தெரிந்தவரே முத்திரைக்கு தெரியாமல் உண்மையை பாதுகாத்தவர்கள் இருந்தாலும் இந்த வைரஸ் சொல்லப்பட்டிருந்தவரை ஏதோ வீணை கடவுள் வாக்கிறது. யார் என்று பார்க்கலாம்.
நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சுவாமி வாரும் அமருங்கள் சுவாமி வாரும் இந்த யமதர்மனை தேடி ஓடி வரவனை காணவில்லை. அருகா உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் உன்னை குறித்து ஏதவும் இருக்கின்றார். உண்மைதான். எங்கிருக்கின்றவள் உலகத்தில் இருக்கின்றார். அந்த பெண்ணை சந்திக்கிறேன். மரத்தை சாபமாக மாற்றி வைக்கிறேன். என்ன நடக்கின்றது? ஆரெங்கோ தானுரங்க திருவாடகாவு
எங்கிருந்தால் விடவே கூடாது. அவள் மனத்தை சாபமாக மாற்றி வைக்க வேண்டும். புறப்படுங்கள் என்று சொல்கிறார். ஒரு பெண்ணாக மற்றவள் தன்னந்தனில் இருக்கிறாள். ஒருவேளை அவலகத்தில் இருக்குமா? சரி, இப்போது அந்த பெண்ணிடம் உண்மை விளக்கம் புறப்பட